ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக டெம்பிள் பிளாக் தான். நம்ம இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க சதுரகிரி மலையில் இருக்கக்கூடிய சந்தன மகாலிங்கம், அப்புறம் சுந்தர மகாலிங்கம், இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இதோட ஃபுல் பிளாக் தான் இந்த வீடியோ. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டுலாம் போல் கேஷுவலாக நம்ம அங்கே ஏறி போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்திருக்கோம். அதோட ஃபுல் வீடியோ அந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு 4:30க்கெலாம் இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மணி 5:30க்குள்ளே தான் கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சில நேரம் 6 மணி கூட ஆக்கிடுவாங்க, விடிஞ்சிடும், அந்த லெவலில் ஆக்கிடுவாங்க. ஏன்னா இருட்டுக்குள்ளே மலைக்கு ஏற முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி வெளிச்சத்தில் உள்ளே விட்றாங்க. லைனில் நின்று உள்ளே ஏற ஆரம்பிச்சாச்சு. நல்ல கூட்டம். ஏன்னா நான் போகிறதுக்கு முத நாள் வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அதனால் அடுத்த நாள் வந்து அமாவாசை இருக்கும் இல்லையா, அந்த டயத்தில் வந்து கூட்டமாக இருந்துச்சு. நான் அந்த கூட்டத்துலாம் போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் கிடச்சி. எனக்கு நல்லா பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போகிறப்பே வந்து பிள்ளையார் சாமி வச்சுருப்பாங்க. நல்லா சாமியை கும்பிட்டு நல்லபடியாக தம்பா ஏறணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மண் வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. மண், அதாவது சந்தன மகாலிங்கம் கோயிலில் மேலே உச்சியில் இருக்க சந்தன மகாலிங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா கட்டட வேலை, மராமத்து பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்மளோட பங்களிப்பும் இருக்கணுன்ற பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு மூடையை வந்து சின்ன ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ அவ்வளோதான், அதுக்கு மேலே தரமாட்டுறாங்க. நம்ம வேணும்னா 100 பை எக்ஸ்ட்ரா எடுத்து போய்க்கலாம். ஏன்னா வெயிட்டை தூக்கிட்டு மேலே ஏறணும்ல, அதனால் முடியாது. 2 பை, அது நான் 2 பை எடுத்துக்கிட்டேன். 2 பை எடுத்துகிட்டு நம்ம மேலே கொண்டு போய் நம்மளோட பங்களிப்பு இருக்கட்டும் சொல்லிட்டு கொடுத்து வந்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகக்கூடிய அந்த மலைப்பாதையை வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். மகாலிங்கம் மேலே போக முடியாத ஆட்களை வந்து இந்த வீடியோவை பார்த்து இந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இடத்தையும் நான் கரெக்டாக எடுத்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க போவோம். சும்மா கொஞ்சம் தூரம் போட்டிருப்பாங்களா அந்த இடத்துலாம்? அரிசி பையோட கீழே பார்த்தா நல்லா இருக்குல்ல, தூக்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கொண்டு போவாங்கல்ல அரிசி அந்த கொண்டு போகிறாங்க. மரத்தோட்ட வரும்போது ஏதாவது தூக்கிட்டு வரணும் அரிசி மூடி. சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இது என்ன கோயில்? கோயிலுன்னு தெரியும், என்ன கோயில்? இதான் வளர்க்க போறியா? இங்கே ஒரு வீடியோ எடுத்து வரேன். இங்கே தான் வனப்பேச்சியம்மன் கருப்பசாமியா? கருப்பணசாமி இங்கே இருக்கேன். அதுக்குள்ளேயும் போட்டு மழையெல்லாம் சுற்றுறாங்க. என்னது மாப்பிள்ள? பூட்டா கை முரட்ட கயிறா இருக்கு. ஜில்லுன்னு இருக்கும்ல தண்ணி. சப்பா
தண்ணி மிதிக்கல. சிப்பா அப்பாடி. இது வேற தான் நடந்து வந்தேன். அதிலே பார்த்தாங்க ஹைட் வச்சு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியாது இல்லைண்ணே. ஹைட்ஸ்லாம் வச்சு காலெலாம் தேய்ச்சி விட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டேன். 2 பேர்த்தையும் நடக்க முடியல. 2 பேரும் வந்தாங்க. இந்த எடுக்க கால் இந்த கால் வந்தவங்க யார் லேசாக வெட்டி விட்டுருப்பாங்க. முதல் வந்து நாங்கள் வரும்போது வள்ளிக்கு எடுக்கணும். ஓரமாக போனோம். இந்த ஓரமாக சைடில் போகாதீங்க. நீ படிக்கிறது போங்க. சைடில் பார்த்தாலும் காட்டு பிடிக்கிறாங்க. இறங்கி முடியலையா? கொடூரமாக தண்ணியில் அந்த சரமில் இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் என் மகனுக்கு தான் செட் ஆகும். என் பாட்டு எங்கேனாலும் தண்ணியில் குளிச்சுட்டு ஒவ்வொரு மணி நேரம் பார்த்து நீச்சல் அடிக்கிறாங்க. கேக்குதா? இதுல இந்த முக்கியம் தான். எப்பா மெதுவாக வாங்க. இந்த வந்தால சாமி பார்த்து 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 பொறுமையாக போகும். வாங்க 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 வாங்க. அதெல்லாம் பார்த்துதான் அவன் முன்னாடி போயிட்டு வரான். என் கதை சொல்றது. வாங்க வாங்க பெருமையாக அவங்க ஒன்றும்
பாட்டில் ஒன்று இருக்கு. பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். எத்தனை மலை ஏறி இருக்கோம்? அவங்கள கூப்பிட்டு போங்க, அவங்க உங்களை கூப்பிட்டு போறாங்க. போன வேலை நிற்கணும், ஆள் வந்துக்கிட்டே தான் மகாலிங்கத்துக்கு வராங்க. ஊடகம் ஒரு காலை வச்சுக்கணும். சோடாவை தண்ணி ஐயா, சோடா ஊற்றா தண்ணி ஊற்றவா? ரொம்ப பிடிங்க. வாங்க வாங்க, பிடிப்பாங்க பிடிப்பாங்க. வாங்கம்மா. அவனால வீட்டில் போய் உங்கள் அக்கா வெள்ளங்கிரி உங்கள் அக்காவை பார்த்தேன். ஏறாலும் மரங்க வளர்ந்துருச்சு. அதெல்லாம் அந்த காட்டு பிள்ளைங்க ஜாஸ்தி. வணக்கம். வணக்கம். நமச்சிவாய். ஏன்ப்பா முதுகுல எடுத்து போச்சு. பை எடுத்து போச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க? வரட்டு யாருக்காச்சும் டயர்டா இருக்கா? இல்ல, யாருக்கும் இல்ல. இல்லை அண்ணாவுமே வாங்கி கொடுக்கல பெரிய தரமா.
நீ நான் வரும்போது 2 மணி நேரத்தில் எடுத்து வருவாங்க. நீ ரெஸ்ட் எடுக்க பட்சப்பா இங்க வந்து உட்காருங்க. உங்களை சின்ன பிள்ளை இருக்குங்க. அந்த காலையில் வந்துடலப்பா எல்லாம் ஓடுவாங்களா வெட்டியும் போயிடலாம் அதுவும் அவர் மட்டும் கொஞ்சம் தோணும் நாளைக்கு சரி இன்னும் போல நீ அப்படியே போகிற நானா பரவாயில்ல எவரும் இன்னொன்று பார்க்குறேன் பயங்கரமா இருக்கு இப்போவா குளிச்சுருமா இவர் தான் எங்கள் குருசாமி எடுத்துக்கிறேன் போய் முட்டுக்கிட்டியா எடுத்தாச்சுப்பா கழிக்கவா பாவா மறைக்காதப்பா ஜூம் பண்ணி வச்சிருக்கீங்க ஜூம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆ பாபா ஸ்மைல் ப்ளீஸ் நீ போய் குளிக்கிறீங்களா வெளியே வெளியே குளிச்சுட்டா சாப்பாக்கு போது கட் பண்ணிடுங்க வந்து எடுத்துக்கிறேன் நீ குளிக்கும்போது பாவா லைட்டா பேக் விளையாடு வாங்க அந்த குருசாமி உங்களுக்கு தான் உங்கள் தொப்பை தான் அந்த குருசாமி எடுத்துக்கிட்டீங்க உங்கள் தொப்பை தான் தெரியுது இப்போ பெரிய குருசாமி ஒன்று எடுக்க விட மாட்டேங்கிறாருப்பா போயிட்டாரு எப்படி விட முடியும் அவரை ஏய் மூஞ்சியா காமியா கொஞ்ச நேரம்
ஆ சாமி குடிக்க மாட்டேன் வரும்போது வாங்கிட்டு போ. இல்லை ஃபோட்டோவா? என்ன அப்படி குத்து கல்லு மடமா அம்மா கால் மேலே போயிட்டு வந்துடும். சாப்பாடு வாங்கிட்டா அவங்களுக்கு நாடுங்க கீழே இறங்கி நடங்க. ஏன் வாங்க தம்பி நடங்க. சும்மா அப்படி வானே நல்லா கழுவி இருக்கு. நல்லா தான் கழுவி இருக்கு. ஆமாம் இந்த பழனியில் இறக்கி விட்டாச்சு. 3 மாதம் வளர்த்து சுந்தர மகாலிங்கம். இதுதான் சுந்தர மகாலிங்கம் கோயில் இது. இனிமேல் ஆமாம். அப்படி சொல்லி சொல்லதான் அடுத்து இங்கே விடவே செய்கிறாங்க. மாவு கொடுக்குறது மழை
எதுக்கு வச்சுருவோம் எவ்வளோ இருக்குது இங்கே உங்கள் பையன் இது அதை போய் நீ வெயிட்டு கூட இருக்குன்ட்டேனே இங்கே பாருண்ணே வெயிட் கூட நான் 2 போய் எடுத்துருக்கேன் மக்களே பாருங்கள் ஒரு பை தான் எடுத்து வந்துருக்காரு ரைட்டு வச்சாச்சு வெயிட் கூட வந்தாங்க தான் இப்போ நாங்கள் போதும் சொல்லி கேட்டையா நீ அதான் எனக்கு கம்மியாக வச்சு வாங்குது உங்களுக்கு நிறையா வாங்குது இந்த அவளத்தை முடிச்சுக்கோ இந்த ஆச்சி வருது வா செல்வி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனமங்கலிங்கம் போயிட்டு வந்துட்டு இப்போ சுந்தரமங்கலிங்கம் போயிட்டோம். இதை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீடியோ வந்து எடுக்க விட மாட்டாங்க. சிவன் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம அந்த கருவறை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் அதெல்லாம் நான் எடுக்கலை. அதனால் இது போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்க வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு. கீழே இறங்கி போயிட்டு எப்பயும் போல் பழைய பாதையிலே கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வர வழியில் பார்த்திங்கன்னா பசுமையான ஒரு ஏரியா வந்து இந்த மலையில் செம்மையாக இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல மலை தான், எல்லா பக்கம் ஃபுல்லாக மலை தான். இடையில பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு செம்ம ஒரு பிளேஸுங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி அப்படியே மூலிகை தண்ணி மாதிரி தரமாக இருக்கும். தண்ணி குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த நீ முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இந்த பலாவடி கருப்பசாமி கோயில்கிட்ட வந்து நான் ஒரு தடவை குளிச்சிருப்பேன். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முங்கி குளிக்கிற அளவுக்கு ஒரு இடுக்கு தான். அந்த இடுக்குக்குள்ளே முங்கி குளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். நல்லா இருக்கும், குளிக்க சூப்பராக இருக்கும். மகாலிங்க கோயிலுக்கு போகல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும், திருப்தியாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம வந்து தானிப்பற வழியாக திரும்ப கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடைகள் வந்து நிறையா இருக்குது. அதாவது நம்ம பக்தி மார்க்கமாக அணியக்கூடிய மாலைகள், அப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து இந்த கடைகள் நிறையா வச்சுருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்து இங்கே அதிகமாக கிடைக்குதுங்க. நீங்கள் தூள் சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, அதில் வகை வகையான சாம்பிராணி நிறையா இருக்குது. அது எல்லாமே கிடைக்குது. விலையும் ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வேணும்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். நானும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப போக முடியலன்னு ஒரு 2 பேட் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சு சாம்பிராணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ முடிஞ்சால் நீங்களும் மகளிர் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.